ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஐஏஎஸ் அகாடமி. நம்ம பார்த்துருந்தோம் டிஎன்பிசி அவர்களுடைய தேர்வுகளை எப்பப்போ வைக்கிறாங்க, குரூப் 2 தேர்வு எப்போ, குரூப் 4 தேர்வு எப்போ, எப்பொழுது அறிவிப்பு வெளியாகும், இதெல்லாம் வந்து ஒரு 2 வீக்ஸ் பிஃபோரே வந்து நமக்கு அறிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அடுத்து அதாவது எப்படி வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைக்க போகிறோம், குரூப் 4ஓட பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது, அதாவது பொது தமிழ் தான் எல்லாருக்கும் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த பொது தமிழோடைய சிலபஸ் என்ன, அதுக்கப்புறம் குரூப் 2 2A அந்த மெயின்ஸில் எலிஜிபிலிட்டி பேப்பராக இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த பேப்பர் எப்படி இருக்க போகுது, அது குறித்தான ஒரு சிலபஸ் பேட்டர்னை வந்து கூடிய விரைவிலே வெளியிடுறோன்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கி வந்து ஒரு 3 PDF ஓகேவா வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஒரு பாடத்திட்டம் அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது மெயின்ஸ், அதாவது குரூப் 1 1A 1B 1C, அப்புறம் நமக்கு மெயினாக குரூப் 2 2A ஓகேவா. இந்த எக்ஸாமுக்கான போட்டித் தேர்வு மெயின்ஸ் எக்ஸாம் தான் பாருங்கள். விரிந்துரைக்கும் வகை மெயின்ஸ் எக்ஸாம் பேட்டர்னில் என்ன வெளியிடுறாங்க அதுதான் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி ப்ரெஸ் மீட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இந்த எக்ஸாமில் நமக்கு சிலபஸ் ஆல்ரெடி தெரியும். டிரான்ஸ்லேஷன் இருந்தது, கட்டுரை வரைதல் இருந்தது, அதெல்லாம் இருக்குது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு மொழிபெயர்த்தல் எல்லாமே ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் இதில் என்னென்ன மாற்றம் இருக்குது மட்டும் சொல்லிடுறேன் பாருங்கள். மொழிபெயர்த்தல் இதுதான் ஃபஸ்ட்டு டாபிக். அதாவது தமிழிலிருந்து ஆங்கிலம் மொழிபெயர்த்தல், ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தல். இது கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரப்போகுது. சுருக்கி வரைதல், பொருள் உணர்திறன், சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல், கட்டுரை வரைதல், கடிதம் வரைதல், தமிழ் மொழி அறிவு, இதுதான் ஓகேவா. இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்குது இந்த தமிழ் மொழி அறிவுங்கிற கான்செப்டை ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வெளியிட்ட ஒரு இதில் வந்து இந்த கான்செப்ட் இல்லை ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சுருக்கி வரைதல், பொருள் உணர்திறன் இந்த டாப்பிக்கும் இல்லை. இது வந்து புதுசாக தான் இப்போது ஆட் பண்ணியிருக்கிறாங்க. கட்டுரை வரைதல் இருந்தது, சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தது இருந்தது, சுருக்கி வரைதல் இது எல்லாமே இருந்தது. ஆனால் 3rd 1 7th 1 இதுக்கு முன்னாடி குரூப் 2 2A அந்த மெயின்ஸ் பேட்டர்னில் வந்து கொடுக்காம வச்சுருந்தாங்க. இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. இது ஒரு மாற்றம். இது சொன்னதுக்கப்புறம் இது ஒரு மாற்றம். அதுக்கப்புறம் என்ன மாற்றம் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா, இந்த 7 இதுக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன 5 டாப்பிக்கும் சிலபஸ் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தாங்கன்னா சிலபஸ் வந்து பியூராக தமிழ் சொசைட்டியாக வச்சுருந்தாங்க. தமிழ் சொசைட்டியில் என்ன டாபிக் இருக்குமோ திருக்குறள், இலக்கியம் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ சிலபஸ் இதில் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். தேர்வுக்கான பாடத்திட்டம் அப்படியே டோட்டலாக பெரிய சேஞ்சஸாக கொண்டு வந்துருக்குறாங்க ஓகேவா. ஃபஸ்ட்டு பாருங்கள், தற்கால நிகழ்வுகள். அப்போ இதுலேயே அடிபட்டு போச்சு கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம அதிகமாக படிக்கணும், மெயின்ஸுக்காக படிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு தற்கால நிகழ்வுகள். அடுத்து சோசியல் ப்ராப்ளம்ஸ், அதுதான் சமுதாய பிரச்சனைகள், அது அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டியது இருக்குது. எக்ஸாம்பிள் ரீசெண்டாக ஏதாவது ஒரு ப்ராப்ளமோ அல்லது ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஏதாவது கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக எக்ஸாம்பிள் வந்து ஏஜ், திருமணமான பெண்களுக்கு ஆகக்கூடிய ஏஜ் வந்து 18 21 மாற்றிருக்கிறாங்க. அப்போ அதை குறித்து நம்ம வந்து கொஞ்சம் படிக்கணும். அதுதான் சமுதாய பிரச்சனைகளை சார்ந்து நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். அது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க்டாக இருக்க போகுது ஓகேவா. நெக்ஸ்ட்டு சுற்றுச்சூழல் தொடர்பான தலைப்புகள், அதான் என்விரான்மெண்டல் ரிலேட்டடான ஒரு சில டாபிக்ஸை ஒரு சில ஹெட்டிங்ஸு படிச்சாகணும் ஓகேவா. அதுக்கப்புறம் இந்திய பொருளாதாரம் தொடர்பான தலைப்புகள் எக்கனாமிக்கலாக. அப்போது அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கலை பண்பாடு. அப்போது இது எல்லாமே இந்த 5 டாபிக் பார்க்கும்போது டோட்டலாக ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் படிக்கிற மாதிரியே, ஒரு ஜிகே படிக்கிற மாதிரியே நம்ம ஒரு மெயின்ஸ் ப்ராக்டிஸ் எழுதுகிற மாதிரியே தான் மாற போகிறோம் பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸு, சோசியல் ப்ராப்ளம்ஸ், என்விரான்மெண்ட்டு, எக்கனாமி வருது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வருது. அப்போ எல்லாமே டோட்டலாக பார்க்கும்போது குரூப் 1 மெயின்ஸ் என்னெல்லாம் படிக்கிறோமோ அதே மாதிரி இங்கே வந்துடுது ஓகேங்களா. ஆனால் இது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான், அதை பார்த்துக்கணும் ஓகேவா. அதுக்கப்புறம் கலையும் பண்பாடும் அந்த டாபிக் ஒன்று. அடுத்து நம்ம சமீத இதெல்லாம் ஆல்ரெடி சிலபஸில் இருந்தது தான். நம்ம யூனிட் 8 படிக்கிறது தான். பகுத்தறிவு இயக்கங்கள், திராவிட இயக்கம் மற்றும் சுயமரியாதை இயக்கம். அடுத்து இக்கால தமிழ்மொழி, கணினி தமிழ், இக்கால தமிழ்மொழி, கணினி தமிழ், வழக்குமன்ற தமிழ், அலுவலக மொழியாக தமிழ், புதிய வகைமைகள். அப்போது இந்த காலத்தில் தமிழ் மொழி எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, எப்படிப்பட்டதான் யூஸ் ஆகுது. அப்போ கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் தமிழ் எப்படி தான் யூஸ் ஆகுது, நம்ம வழக்குமன்றத்தில் எப்படி தான், கோர்ட்டில் எப்படி தான் யூஸ் ஆகுது, ஆஃபீஸில் எப்படி தான் யூஸ் ஆகுது, இந்த மாதிரி ஓகே. அது நம்ம அது மிஸ்டேக்ஸ் கண்டுக்கிறது இந்த மாதிரி மேபி கொடுப்பாங்க ஓகே. கடைசி ஒரு டாப்பிக்காக இருந்தது அந்த தமிழ் மொழி அறிவு, அதில் மேபி இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார முன்னேற்றம், தமிழக அரசின் நலத்திட்டங்கள், இதை பற்றித்தான ஒரு தமிழ்நாடை ஃபோக்கஸ் பண்ணி. அடுத்து சொந்த வாக்கியத்தில் அமைத்து எழுதுக பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சொந்த வாக்கியத்தில் அமைத்து எழுதுக, பொருள் வேறுபாடு அறிதல், பிரித்து எழுதுக, எதிர்ச்சொல், எதிர்மறை வாக்கியம், பிழை நீக்கி எழுதுக. ஒரு எழுத்து மிஸ்டேக் இல்லாமல் இருக்கிறது, பிரித்து எழுதுறது, நம்ம ஸ்கூலில் படிப்போம்ல எல்லா டாப்பிக்கும் இங்கே மெயின்ஸ்லையும் வரப்போகுது ஓகேவா. அதோட இதெல்லாம் சிலபஸ் கொடுத்துட்டாங்க. எப்படி கொஸ்டின் கேட்க போகிறாங்கன்னு கேட்டாங்க. சிலபஸ் தேர்வுக்கான பாடத்திட்டம் கொடுத்துட்டாங்க. இது போக இப்படி எல்லாம் கொடுத்தும் நமக்கு கன்ஃபியூஷன் இருக்குங்கிறதுக்காக தான் அவங்களே ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரும் கொடுத்துட்டாங்க பாருங்கள். 3 hours
100 மார்க்ஸு 10ஆம் வகுப்பு தரம். அதை நல்லா பார்த்துக்கணும். ஓகே, இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் அந்த பிடிஎஃபை உங்களுக்கு 3 பிடிஎஃப் இருக்குது. 3 பிடிஎஃப் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயே நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை பொறுமையாக பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு என்னென்ன தேவையோ நான் அதை மட்டும் சொல்லிடுறேன். ஓகே, இங்கே பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆன்சர் மஸ்ட் பி ரிட்டன் இன் தமிழ் ஸ்கிரிப்ட் அன்லெஸ் அதர்வைஸ் டைரக்டட் இன் த கொஸ்டின். ஓகேவா? அப்போது அதிகபட்சம் கொடுக்குற எல்லா கொஸ்டினையும் தமிழில் மட்டும்தான் எழுதணும். ஒரு சில கொஸ்டின் இப்போ ட்ரான்ஸ்லேஷன்னா தமிழுக்கு இங்கிலீஷ் எழுதுறோம், அதுக்கு மட்டும் இங்கிலீஷ் யூஸ் பண்ணிக்கலாம். மீதி எல்லாமே தமிழில் தான் யூஸ் பண்ணணும். வேர்ட் லிமிட் எல்லாமே இருக்குது. இது தமிழ் மீடியம் படித்த பசங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக இருக்குது. ஓகேவா? பார்க்கலாமா? கொஸ்டின் பேட்டர்னில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரே ஒரு கொஸ்டின் எழுதணும். இதுதான் கட்டுரை வரைதல். நமக்கு சிலபஸில் கொடுத்துருந்தாங்கல்ல, கட்டுரை வரைதலிருந்து கொஸ்டின் கேட்பாங்கன்னு. கட்டுரை வரைதல் கொஸ்டின் கேட்குறாங்க. 15 மார்க்கு. 5 தலைப்பில் ஒரு தலைப்பு ஏதாவது ஒன்று, ஏதேனும் ஒன்று எழுதுனா போதும். 5ல் 3 தான் எழுத வேணாம், ஏதாவது ஒன்று தான். அப்போது கொஞ்சம் நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகே, 5மே அந்த டாபிக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே படிக்கணும் அவசியம் இல்லை. ஏதாவது டாபிக், முக்கியமான டாபிக் படிச்சுட்டு நம்ம 5ல் ஏதாவது பண்ணலாம். பாருங்கள், தமிழ்நாட்டின் ஆற்று பாசனம், பெண்கள் முன்னேற்றம், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் வறுமைக்கு எதிரான அரசின் திட்டங்கள், யூனிட் 9 டாப்பிக்கு, பருவகால மழை அவைத்து ஏற்படுத்தும் சேதங்கள், என்விரான்மெண்ட் டாப்பிக்கு, நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை தீர்மானிக்கும் காரணிகள், எக்கனாமிக் டாபிக். அப்போது இங்கே சோசியல் ப்ராப்ளமு, இந்திய தமிழ்நாட்டுடைய தேவை, இது எல்லாமே மொத்தமாக அந்த சிலபஸ் என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க எல்லாமே கொடுத்துட்டாங்க. இதுக்கு 15 மார்க்கு. தாராளமாக நம்ம என்ன செய்யணும், ஒரு கட்டுரை மாதிரி எழுதிதான் ஆகணும். ஒரு இதுக்கு கண்டிப்பாக ரைட்டிங் ப்ராக்டிஸ் வேணும், ஒரு ப்ராட் நாலேஜ் வேணும், கண்டிப்பாக அந்த நியூஸ் பேப்பர் படிக்கிற ஸ்கில்ஸு எல்லாமே இருக்கணும். ஓகேவா? அதனால் நான் அதை இப்போவே இருந்து நம்ம வளர்த்துக்கணும். இப்போ புரிஞ்சிட்டா? இப்போ கட்டுரை வரைதல் இருக்குது பாருங்கள். நம்ம சிலபஸில் என்ன சொல்ல மறந்துட்டோன்னா, திருக்குறள் அப்படி சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கே இல்லை. இதுக்கு முன்னாடி திருக்குறள் படிக்கணும், திருக்குறள் கட்டுரை எழுதணும் அப்படி இப்படி நினச்சிருந்தோம். ஆனால் இப்போதைக்கு திருக்குறள்ங்கிற வார்த்தை இல்லை. மேபி அந்த கலையும் பண்பாடுங்கிற வார்த்தைகளை கேட்கலாமா அப்படிங்கிறது இனிமேல் நம்ம வீடியோஸில் சொல்லலாம். ஓகே, இப்போதைக்கு சிலபஸில் ஓப்பனாக திருக்குறள் அப்படிங்கிற டாபிக் இல்லை. இதுக்கு முன்னாடி திருக்குறளோட பிரச்சனைகள் எல்லாமே இருந்தது, இதெல்லாம் இல்லை. இப்போ அதை நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், சுருக்கி வரைதல். அவ்வளோதான். ஒரு பேராகிராஃபாக கொடுத்துருக்குறாங்க, அதை சுருக்கமாக எழுதணும். சரி, இது சுருக்கமாக எழுதுறது கிடையாது. டோட்டலாக ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துருக்குறாங்க. அந்த பேராகிராஃபில் படித்து அதுக்கு கீழே இருக்க 5 கேள்விகளுக்கு 5 கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணணும். அதுதான். அப்போது நம்ம ஸ்கூலில் ரீடிங் காம்படிஷன் பண்ணுவோம்ல, இங்கிலீஷில் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இங்கே பெரிய பேராகிராஃபு. அதை படிச்சுக்கிறோம், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தமிழ்லேயே ஒரு கொஸ்டின் 2 மார்க்கு 5 கொஸ்டின் கம்பல்சரி அட்டன் பண்ணி. இது ஈஸி ஒன்று தான், ஓரளவுக்கு அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் இதை விட இது 2வது கம்பேர் பண்ணுறது ஈஸி ஒன். அடுத்து பாருங்கள், இதுதான் சுருக்கி வரைதல். பாருங்கள், மொத்தம் ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அது உங்களோட சொந்த நடையில் எழுதுக. அது ரொம்ப முக்கியம். சொந்த நடையில் 3ல் 1 பங்காக அது பார்த்துக்கணும். மொத்தம் 10 மார்க்கு. அதை 3 பெரிய பேராகிராஃப் கொடுத்துருக்காங்கன்னா அதை 3ல் 1 பங்காக எழுதணும். அப்போ கொடுத்துருக்க டாபிக் எல்லாம் பாருங்கள், இங்கே தமிழ் டாப்பிக்காக இருக்கா பாருங்கள். செவ்வாய் கிரகத்தில் தற்போது திரவ நீர் இருப்பது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டாபிக். நம்ம இது மாதிரி தமிழ் டாபிக் தான் சுருக்கி வரைதல் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அந்த சிலபஸில் இருக்க எல்லா பாயிண்ட்டுமே சுருக்கி வரைதல் வரலாம். அப்போ செவ்வாய் கிரகம்னா என்னது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சம்மந்தமான ஒரு தலைப்பு. அதை நம்ம அனலைஸ் பண்ணி 3ல் 1 பங்காக எழுதணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்கள், அடுத்து பெருசாக இருக்கிறத சின்னதாக மாற்றணும். அந்த கொஸ்டின் இப்போ சின்னதாக இருக்கிறத பெருசாக மாற்றணும். அதாவது சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல் 300 வார்த்தைக்கு மிகாமல். அப்போது 10 மதிப்பெண்ணு. அதே தான் டேஷாக போட்டிருக்காங்கல்ல, அதுலேருந்து நம்மளாக ஒவ்வொரு வார்த்தையிலிருந்து ஒவ்வொரு 5 லைனாக எழுதி நம்மளாக ஓனாக சொந்த நடையில் மொத்தமாக எழுதணும். ஓகேவா? இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டினாக இருக்குது. அடுத்து கேள்வி எண் 5. இதுதான் நமக்கு டிரான்ஸ்லேஷனை கொடுத்துருக்குறாங்க. அப்போ பின்வரும் பகுதியை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து எழுதுக. அப்போ ஒரு பெரிய ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அந்த டாப்பிக்கை டிரான்ஸ்லேட் பண்ணணும். அப்போது தமிழிலிருந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். பாருங்கள், என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க. விண்வெளி சுற்றுலாவில் பங்கேற்கும் முதல் இந்தியர் என்ற பெருமையை சந்தோஷ் ஜார்ஜ் குதிரோ. அப்போ இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸாக பார்த்துக்கலாம். பாருங்கள், 2022 கொடுத்துருக்காங்க. இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சுச்சுவேஷனில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தமிழிலிருந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதணும். அதுக்கு 10 மார்க். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்து பின்வரும் பகுதியை தமிழில் மொழிபெயர்க்கவும். அடுத்து இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும். இது நாகரிகம் சம்மந்தமான கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. ஓகேவா? இப்போ டிரான்ஸ்லேஷன் கண்டிப்பாக இருக்குது. அடுத்து லெட்டர் ரைட்டிங், அலுவலக கடிதம் சொல்லிட்டாங்க. அது ஆல்ரெடி இருக்குன்னு சொன்னாங்க, இப்போவும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் வளர்ச்சி இயக்குனருக்கு கருத்தினை ஏற்று ஆட்சி மொழி முனைப்பு திட்டத்தை விரிவுபடுத்தும் பொருட்டு தலைமை செயலக துறைகளிலும் அரசார்பு நிறுவனங்கள், கழகங்கள், வாரியங்கள், கூட்டுறவு இணையங்கள் போன்ற அனைத்திலும் தமிழ் திட்டத்தை உடனடியாக செயற்படுத்திட அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் மற்றும் அனைத்துறை தலைவர்களுக்கும் ஆணை பிறப்பிக்கப்படும் வகையில் அறிக்கை ஒன்றை எழுதிடுக. அவ்வளோதான். இதை ரீட் பண்ணி நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு அஃபீஷியல் லெட்டர் மாதிரி நம்ம எழுதணும். அதுக்கு 15 மார்க் கொடுத்துருக்குறாங்க. அதிகமான மதிப்பெண். அதை நான் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து 8வது கேள்வி எண்.
கீழ்காணும் சொற்களை உமது சொந்த வாக்கியத்தில் அமைத்து எழுதுக. ஒரு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஓன் சென்டென்ஸாக எழுதணும். இப்போ எக்ஸாம்பிள் விளையாட்டு அப்படின்னு இருக்கிறாங்கன்னா அந்த விளையாட்டுங்கிற வார்த்தையை வச்சு நம்ம ஒரு ஓன் சென்டென்ஸாக எழுதணும். இதெல்லாம் எதுக்காக டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு தமிழ் எழுத வருதா இல்லையா, தமிழை மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறீங்களா இல்லையா, அதுதான். ஏன்னா ஒரு ஆஃபீஸ் நம்ம தமிழ்நாட்டில் வேலை பார்க்க போகிறோம், தமிழ்நாடு ஆஃபீஸில் இருந்துக்கிட்டு தமிழ் எழுத தெரியாமல் எழுதக்கூடாது ஒரு நாட்டுக்காக. அதனால் இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுதினாலே போதும், ரொம்ப கஷ்டமே கிடையாது. அடுத்து 4மே அட்டன் பண்ணணும், ஓகேவா? ஏதாவது ஒன்று தான் கிடையாது, 4மே அட்டன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பின்வரும் இணை சொற்களை பயன்படுத்தி ஒரே தொடர் அமைக்க. பாருங்கள், கலை கலை, அலை அலை, வலை வலை, கரி கரி. அப்போது எல்லாமே இங்கே நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது ஒரே மாதிரி இருக்க மாதிரி தெரியும். ஆனால் தமிழை படிக்கும்போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும் தெரியுமா, அந்த அர்த்தத்தை தான் இங்கே வந்து மாற்றி கொடுக்குறாங்க. அப்போது இதை அமைத்து ஒரு வாக்கியத்தை பயன்படுத்தி எழுதணும், ஒரே தொடர் அமைக்க, அதுதான் 2ஐயும் பயன்படுத்தி. அப்போ இந்த வார்த்தைக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியணும். இது எல்லாமே குரூப் 4 சிலபஸில் நம்ம ஆல்ரெடி படிக்கக்கூடிய ஒரு டாபிக் தான். தமிழ் படிச்சிருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே தெரியும் இந்த மாதிரி இந்த மாதிரி டிஃப்ரென்ஸான வார்த்தைக்கு என்ன அர்த்தம் வரும்னு சொல்லிட்டு. அடுத்து நமக்கு தெரிஞ்சது பிரித்து எழுதுக. ஸ்கூலில் நம்ம ரொம்ப காலமாக படிச்சிருப்போம். அந்த பேட்டர்னில் கண்டிப்பாக 4 கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு வாக்கியத்தை பிரித்து எழுத வேண்டும். இப்போ எக்ஸாம்பிள் சங்கத்தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன்று பாருங்கள், சங்கத்தமிழ் கொடுத்துருக்காங்கன்னா அப்படின்னா சங்கம் கூட்டல் தமிழ், ஓகேவா? 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளையும் பிரித்து எழுதணும். அது 2ஆக பிரிக்கும், 3ஆக பிரிக்கலாம், எப்படினாலும் பிரிக்கலாம். ஒரு சில வார்த்தைகள் பிரிக்கவே முடியாது, அப்படி எழுதிடணும். அப்போது இந்த மாதிரி பிரித்து எழுதுக டாப்பிக்கும் கேட்குறாங்க. படிக்கணும், எல்லாமே ஸ்கூல் புக்கில் தான் கேட்க போகிறாங்க, பயப்பட வேண்டாம். ஏன்னா 10ஆம் வகுப்பு தரம் மட்டும்தான் போட்டிருக்காங்க. அடுத்து எதிர்மறை வாக்கியமாக எழுதுக. அப்போ மதியம் கடுமையாக மழை பெய்தது, அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக வேர்டு எழுதணும். அப்போ மதியம் கடுமையாக மழை பெய்ததுங்கிற வார்த்தைக்கு மழை பெய்யலை அப்படின்ற மாதிரி சொல்லணும். நான் நேற்று தேர்வு எழுதினேன், அப்போ அதுக்கு ஆப்போசிட் வேர்டு நான் நேற்று தேர்வு எழுதவில்லை அப்படி சொல்லிட்டு கரெக்டான ஒரு தமிழ் ப்ரொனன்சியேஷன் எழுதணும். அதுதான் எதிர்மறை வாக்கியம் அப்படின்னா ஆப்போசிட் வேர்டு, அந்த வாக்கியத்தையே எதிர்த்து பேசுகிற மாதிரி இருக்கணும். அடுத்து நம்மளுடைய மொழித்திறனை செக் பண்ணுவதற்காக கடைசியாக கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா பிழையை நீக்கி எழுதுக. அதாவது இந்த கீழே கொடுத்துருக்க சென்டென்ஸில் எழுத்து பிழை அதிகமாக இருக்குது, அதை நீக்கிட்டு கரெக்டான எழுத்து பிழை எழுதணும். பார்க்கலாமா? திருவள்ளுவர் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, ஆனால் திருக்குறள் எந்த ரே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த மிஸ்டேக் திருத்தணும். அடுத்து இயல் இசை நாடகம் ஆகியவை முத்தமிழ் ஆகும், இது எல்லாமே கரெக்டு, ஆனால் இயலுக்கு எந்த லே போட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்து இறையாண்மை என்பது மன்னனுக்கோ அல்லது அரசுக்கோ உரியது அல்ல. அப்போது இந்த மாதிரி இறையாண்மை, அது இறையாண்மையில் 3 சுழி இன்னும் வரணும், ஆனால் 2 சுழி இன்னும் தான் இருக்குது. அப்போது இந்த மாதிரி எழுத்து பிழையை மட்டும் நம்ம பார்த்தாலே போதும். அதுக்கப்புறம் நாகரிகம் என்பது சமூக வாழ்க்கை முறை அல்லது வளர்ச்சியான மேம்பட்ட நிலை. வளர்ச்சி எந்த லே வரணும், எந்த லே வருது பாருங்கள், அவ்வளோதான். இதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள். பிழையை நீக்கி எழுதுக. தமிழை நம்ம நல்லா படிச்சிருந்தோம்னா ஈஸியாக எழுதலாம். வெறும் அது எழுத்து பிழை மட்டும்தான். அப்போ இது 4 கொஸ்டின் கேட்குறாங்க. 4 கொஸ்டினுக்கு 4 மார்க்கு, இங்கே 4 கொஸ்டின் 4 மார்க்கு, இங்கே 4 கொஸ்டின் 4 மார்க்கு, 4 கொஸ்டின், மொத்தமாக 5 டாபிக் கேட்குறாங்க. 5 × 4 20 மதிப்பெண். இந்த ஒரு சாப்டருக்கு இந்த கேள்வி 8 மதிப்பெண்ணுக்கு மட்டுமே 20 மார்க் கொடுக்குறாங்க. அப்போது டோட்டலாக நம்ம பார்த்துட்டோம், மொத்தமாக எத்தனை மதிப்பெண்கள் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 100 மதிப்பெண்கள் கேட்குறாங்க. கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் பேஜ் பேர் தான் 100 மதிப்பெண் கேட்குறாங்க, ஓகேவா? 100 மதிப்பெண். இதுதான் உங்களுக்கு மெயின்ஸ் டெஸ்ட்டுக்கு இருக்க போகுது. அதனால் இப்போ சிலபஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ இதுக்கு முன்னாடி திருக்குறள் இருந்தது, தமிழ் சொசைட்டி அதிகமாக கொஸ்டின் கேட்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் எதுவுமே இப்போ கேட்கல. டோட்டலாக பேட்டர்ன் அதே பேட்டர்ன் தான், பேட்டர்ன் மாறவே இல்லை குரூப் 2 மெயின்ஸுக்கு. ஆனால் என்ன மாறி இருக்குது அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா சிலபஸ் டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க குரூப் 2 மெயின்ஸுக்கு. ஓகே, சிலபஸில் புதுசாக சமுதாய பிரச்சனை, தற்கால நிகழ்வுகள், சுற்றுச்சூழல் பிரச்சனை, இந்திய பொருளாதாரம். அப்போது நம்ம எந்த அளவுக்கு ஜிஎஸ் ப்ரிலிம்ஸில் எந்த அளவுக்கு ஜிஎஸ் படிக்கிறோமோ அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு மெயின்ஸுக்கு ஏற்ற மாதிரி படிச்சிட்டோம்னா சுலபமாக இதையும் வின் பண்ணலாம். இங்கிலீஷ் மீடியம் பசங்க தயவு செஞ்சு இது வந்து ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. இதையும் நீங்கள் ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கொண்டு ஈஸியாக கிளியர் பண்ணணும். ஓகே, தமிழ் தான் எழுதணும், அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குமே, எழுத்துப்பிழை இருக்குமே, அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேணாம். தாராளமாக இருக்குது. மே மந்த் எக்ஸாம் நடந்தாலும் அதுக்கப்புறம் தான் மெயின்ஸ் நடக்க போகுது. அதுக்கு இன்னும் எவ்வளவோ டைம் இருக்குது. அசால்ட்டாக இன்னும் கிட்டத்தட்ட ஆவரேஜாக எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஒரு 7 மந்த்துக்கு மேலேயே இருக்குது. 7 மந்த் இருக்குனால இப்போவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம இந்த எக்ஸாம் ஒரு எக்ஸாமே இல்லை, ஈஸியாக நமக்கு கிளியர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். ஓகேவா? இது வந்து குரூப் 2A 2 அப்புறம் 2A அது குரூப் 1 இதுக்காக போடப்பட்டிருக்கிற ஒரு பேட்டர்ன். அடுத்து குரூப் 4க்கு என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பார்க்கலாமா? குரூப் 4க்கு எப்படி கேள்வி கேட்க போகிறாங்க அந்த பேப்பர் பார்க்கலாமா? குரூப் 4 ஓகே, குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பாருங்கள், குரூப் 3 குரூப் 4 ரெண்டுக்கு ஒரே பேட்டர்ன் சொல்லியிருந்தோம். 100 மார்க் எது கேட்க போகிறாங்க அப்படி பார்த்துட்டிங்கன்னா 100 மார்க்கு தமிழ்
பொது தமிழ் மட்டுமே, ஜென்ரல் தமிழ் தான் இருக்குது, ஜென்ரல் இங்கிலீஷ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு 100 மார்க் எதுலேருந்து கேட்பாங்க, இன்னொரு 100 மார்க் ஃபுல்லாமே ஜிஎஸ், அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ். அதில் 25 மார்க் ஆப்டிடியூட் கேட்க போகிறாங்க. அப்போ இந்த 100 மார்க் தான் நமக்கு சேலஞ்சு, ஜென்ரல் தமிழ் கேட்கணும். அந்த ஜென்ரல் தமிழுக்கு என்ன சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் இருந்திருந்தாங்க, அதுதான் இன்றைக்கி சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாமா என்ன சிலபஸ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். குரூப் 4ல் தமிழில் என்ன சிலபஸோ அதே சிலபஸ் தான், எந்த விதமான எதுவுமே மாற்றம் செய்யவே இல்லை. பாருங்கள் அப்படியே இருக்குது. பொறுத்துதல், பிரித்தெழுதுக, எதிர்ச்சொல், பிழை நீக்கி எழுதுக, ஒளி வேறுபாடு, ஓரெழுத்து ஒரு மொழி, அப்புறம் இலக்கியம். திருக்குறளில் 19 அதிகாரத்தை மட்டும் படித்தாலே போதும். 4 அடியார், கம்பராமாயணம் எல்லாமே அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, மாற்றமே இல்லை. குரூப் 4க்கு நம்ம இதுக்கு முன்னாடி என்ன சிலபஸ் படித்தோமோ அதே சிலபஸ் தான். இப்போது தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் எல்லா பசங்களும் அதே மாதிரி தான் படிச்சிருக்கணும். அப்போது எப்படி சார் கொஸ்டின் இருக்கும் அப்படின்னா, கொஸ்டின் பேட்டர்னும் இதே கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்விகளை ஒரு 100 கொஸ்டினை அப்படியே கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்னில் தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பிடிஎஃப்பையும் நான் கீழே வந்து வைக்கிறேன், அதுவும் பார்த்துக்கோங்க. அப்போது நமக்கு இனிமேல் எக்ஸாம் நடக்க போதும் உறுதியாகிடுச்சு. அது ஒரு சந்தோஷமான விஷயம். 2 வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க எக்ஸாம் பேட்டர்ன் என்னவாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் என்ன சிலபஸ் கன்ஃபியூஸாக இருந்தது, இப்போது சிலபஸும் கிளியர் கட்டாக கொடுத்துட்டாங்க. இப்போவே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா, இது வந்து குரூப் 3 அண்ட் குரூப் 4க்கு. ஓகேவா, அடுத்து இன்னொரு ப்ரெஸ் ரிலீஸ் விட்டுருந்தாங்க. அது என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து குரூப் கீழ்நிலை குரூப் 4, குரூப் 6, அதுக்கப்புறம் குரூப் 7A, இந்த மாதிரி, அதாவது இந்து சமய அறநிலைத்துறை, இந்த மாதிரி. இது வந்து ரேரஸ்ட் தான் எக்ஸாம் நடக்க போகுது. ஓகேங்களா, அதுக்கும் என்ன பேட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. கீழே தான் இருக்குது. அதே தான் நமக்கு என்ன சொல்கிற குரூப் 4 குரூப் 3க்கு என்ன பேட்டர்ன் இருக்குதோ அதே பேட்டர்ன் தான் இங்கே இருக்குது. அதே தான் வினா வகைகள், அலுவலகம், மொழி சார்ந்தல், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, கிராமர் இருக்குது, அது முக்கியம். தமிழில் இலக்கணம் இலக்கியம் ரெண்டுமே படித்து தான் ஆகணும். இதுக்கும் எக்ஸாம்பிள் பிடிஎஃப் கொஸ்டின்ஸே கொடுத்து வச்சுருக்குறாங்க. ஓகேவா, அப்போது டோட்டலாக நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, குரூப் 2A, அதுக்கப்புறம் குரூப் 1, குரூப் 2க்கு என்ன மெயின்ஸ் பேட்டர்ன் இருக்க போகுது, ரொம்ப முக்கியமான எதிர்பார்த்த கேள்வி, அது ஈஸியாக சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு குரூப் 3 குரூப் 4ல் என்ன சிலபஸ், ஜென்ரல் தமிழுக்கு என்ன சிலபஸ் சொல்லிட்டாங்க. ஜிஎஸ் அதே தான், ஜிஎஸ்சில் எந்த விதமான மாற்றமே இல்லை. 100 மார்க்ஸ் வந்து பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி இதெல்லாம் வரதான் போகுது, அது மாற்றம் இல்லை. ஜென்ரல் தமிழ் இருக்குது, அதுக்கு சிலபஸ் கொடுத்துட்டாங்க. இன்றே படிக்க துவங்குங்க. ஓகேவா, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு இதை ஒரு டிமோட்டிவேஷனாக எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் அது ஒரு சேலஞ்சாக தான் எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை நோக்கி சக்ஸஸ் ஆக பார்த்துக்கணும். 7 மந்த் இருக்குது மெயின்ஸ் வரதுக்கு தான். ஓகேவா, அதனால் இப்போவே எஃபர்ட் போட்டிங்கன்னா தாராளமாக முடியும், எல்லாமே முடியும். ஓகே, நம்ம ஒரு இடத்துல இறங்குறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. ஓகேவா, அது இறங்கினதுக்கப்புறம் அதை பேக் வாங்கக்கூடாது, நின்று படித்து அதை அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா, தேங்க்யூ. அடுத்தடுத்த தகவல்களை கண்டிப்பாக நாங்கள் சொல்லிட்டே இருப்போம். சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் அலாரம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, தேங்க்யூ.